ஓம் 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 சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवम्। हरि ओम्। இன்றிலிருந்து அடுத்த 5 நாட்கள் பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஒரு இடைவெளிக்கு பின்பு மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய அனுகிரகமும் குருநாதருடைய பரிபூர்ணமான ஆசிகளும் என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். கடந்த முறை கீதையினுடைய 2வது அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்தோம். அந்த 2வது அத்தியாயத்தில் கடைசி பகுதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த ஞானிகளுடைய லட்சணங்கள், ஞான லட்சணங்கள், ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த லட்சணங்களை எல்லாம் அர்ஜுனனுக்கு சொன்னார். அந்த அத்தியாயத்தில் நேரடியாக எடுத்தவுடன் ஞானிகளுடைய லட்சணத்தை கூறவில்லை. சாங்கிய யோகத்தை சொல்லி, ஸ்வதர்மங்களை எல்லாம் சொல்லி, கர்மயோகத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, அதன் பிறகு கடைசியாக இந்த ஞான லட்சணத்தை சொன்னார். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நயனம் பிராப்பிய விமுஹ்யதி. அர்ஜுனா, இந்த நிலை உயர்ந்த பிரம்ம நிலை. அது இதை அடைந்தவர்கள் ஒரு பொழுதும் மீண்டும் மோகமடைவதில்லை என்று ஞானத்தை ரொம்ப ஸ்லாக்கியமாக சொல்கின்றார். அர்ஜுனனுடைய மனதில் அதையெல்லாம் கேட்ட பின்பு ஒரு சந்தேகம் எழுந்தது. ஏற்கனவே அர்ஜுனனுடைய மனம் ஒரு குழப்பத்தில் இருந்தது. அவனுடைய மனதில் இருந்த மோகம் இன்னும் முழுமையாக நீங்காது இருந்தது. அர்ஜுனனுடைய சந்தேகம், அதற்கு பகவான் சொல்லக்கூடிய விளக்கங்கள் இந்த பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயமாக இருக்கின்றது. 2வது அத்தியாயத்தில் இந்த 3வது அத்தியாயத்திற்கான விதையை பகவான் ஏற்கனவே விதைத்திருந்தார்.
கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்போஹு மாதே சங்கோஸ்துவ கர்மணி என்று எவ்வாறு கர்மங்களையெல்லாம் யோகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதையெல்லாம் சொன்ன பிறகு அர்ஜுனனுடைய மனதில் என்ன சந்தேகம் என்பது தான் இந்த கீதை 3வது அத்தியாயத்தினுடைய முதல் 2 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் பார்ப்போம். பகவான் சொல்லக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் பார்ப்போம். எல்லோரும் திரும்ப சொல்கிறீர்களா? ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத த்ரிதீயோऽध्यायः. அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர்ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ வியாமிஸ்ரேணைவ வாக்யேன புத்திம் மோகயசீவ மே ததேகம் வத நிஷ்சித்ய ஏன ஸ்ரேயோகமாப்னுயாம். அர்ஜுனனுடைய சந்தேகம். ஹே ஜனார்தன, புத்திஹி கர்மணக ஜாயசி சேத். இங்கே புத்திஹி என்றால் ஞானம், நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். கர்மணக கர்மத்தை காட்டிலும் ஞானமானது ஜாயசி சேத் உயர்ந்ததாக இருப்பதாக. தே மதா, தே மதா என்றால் உன்னுடைய எண்ணம் அதுவாகில், உன்னுடைய கருத்து அதுவாகில். நீ அவ்வாறு கருதினால் தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசி கேசவ. இந்த கோரமான யுத்த கர்மத்தை எதற்காக என்னை செய்ய சொல்லி நீ தூண்டுகின்றாய் அப்படின்னு கேட்கின்றார். அழகான சந்தேகம். ஞானத்தை காட்டிலும் கர்மத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது அப்படின்னு பகவான் சொல்கின்றார், சொல்லாமல் இல்லை. ஆனால் எங்கும் பகவான் 2வது அத்தியாயத்தில் கர்மத்தை குறைவாக மதிப்பிட்டு சொல்லவில்லை. கர்மத்திற்கு என்று ஒரு பங்கு இருக்கின்றது. மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த கர்மமானது அவர்களை ஞானத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். நல்ல ஞானமானது உள்ளத்தில் தோன்றுவதற்கு மன தூய்மை என்பது மிகவும் அவசியம் என்று பார்க்கின்றோம். கர்மத்தினால் மனதை எவ்வாறு தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து தான் பகவான் 2வது அத்தியாயத்திலெல்லாம் சொன்னார். ஒருபொழுதும் எங்கும் நாம் பார்த்தோம் கர்மத்தை குறைவாக சொல்லவில்லை. ஒரே ஒரு இடத்தில் சொல்கின்றார், அது கூட அர்ஜுனன் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பதால். ஒரு விஷயம், அர்ஜுனனுடைய கையில் பகவத்கீதை புஸ்தகம் இல்லை. அப்போ நமக்கு கீதை புஸ்தகம் இருக்கிறதால திரும்ப படிக்க முடிகிறது, பகவான் என்ன சொன்னார்னு தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. அர்ஜுனன் ஏற்கனவே குழப்பத்தில் இருந்ததால், ரொம்ப ஞானத்தை உயர்ந்து சொல்லிய காரணத்தினால் ஏதோ கர்மம்
ஞானத்தை காட்டிலும் குறைவானது, கர்மத்தில் தோஷமுடையதுன்னு அர்ஜுனன் நினைத்து கொள்கின்றான். அதை பார்ப்போம். என்ன பகவான் ஒரு வார்த்தை சொன்னார், தூரேனகி அவரம் கர்ம புத்தியோகாத் தனஞ்சயன். கர்மம் என்பது மிகவும் கீழானதுன்னு சொல்கின்றார். ஆனால் அது ஒரு பொதுவான வார்த்தை. புத்தி இல்லாமல், புத்தி யோகம் இல்லாமல் செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாம் கீழானது என்று தான் சொன்னாரே தவிர எல்லா கர்மங்களும் கீழானதுன்னு பகவான் சொல்லலை. புத்தி யோகத்திலிருந்து செய்யப்படாத கர்மங்கள், புத்தியில் தெளிவில்லாமல், கர்மத்தினுடைய சித்தாந்தங்களை எல்லாம் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் செய்யப்படக்கூடிய கர்மங்கள் தான் கீழானது என்று சொன்னாரே தவிர பொதுவாக எல்லா கர்மங்களும் கீழானதுன்னு பகவான் சொல்லலே. அதன் பிறகு அவ்வாறு செய்யக்கூடிய, புத்தியில் நிலை பெற்று செய்யக்கூடிய கர்மங்கள் தான் உன்னை ஞானத்திற்கு அழைத்து செல்வதற்கு அது ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றார். கர்மம் நேரடியாக ஆத்ம சாட்சாத்காரத்திற்கு வழிவகுக்காவிட்டாலும் ஆத்ம ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு, மனதை தூய்மைப்படுத்துவதற்கு கர்மம் நிச்சயமாக ஒரு ஹேத்துவாக நமக்கு இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்போ பகவான் கர்மத்தை குறைவாக சொல்லவில்லை. ஆனால் அர்ஜுனனுடைய குழப்பம் என்ன? ஜாயசி சேத் கர்மணிஸ்தே மதாபுத்திர் ஜனார்தன. அவன் பகவானை அழைக்கும் பொழுது கூட ஜனார்தனன் அழைக்கின்றான். அந்த சப்தம் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஜனா, ஜனான ஜனயதி, ஜகத் இதி ஜனான் என்று சொல்வார். மாயை சொல்லக்கூடிய வார்த்தை. ஜனான மாயை, ஜனயதி, ஜகத், மாயா, அவித்யா இதி ஜனா. சமஸ்கிருதத்தில் எப்படி? தாம் அர்த்தயதி இதி. யார் ஒருவர் அந்த மாயையை, அஜ்ஞானத்தை முழுமையாக அழிக்கின்றாரோ அவருக்கு பெயர் ஜனார்தன அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இந்த ஜனார்தன சப்தத்திற்கு எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கின்றது. ஜனான் அர்த்தயதி இது ஜனார்தனம்னு இருக்கின்றது. யாரெல்லாம் உயர்ந்த புருஷார்த்தத்தை விரும்புகின்றார்களோ அவரவர்களுக்கு அந்தந்த புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியவர் யாரோ அவருக்கும் ஜனார்தனன் என்று இருக்கின்றது. பகவான் உன்னுடைய பெயரே நீ அஜ்ஞானத்தை அழிக்கக்கூடியவன். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த அஜ்ஞானத்தில் தூண்டக்கூடிய கர்மங்களை என்னை ஏன் செய்ய சொல்கின்றாய்? அதோடு நிறுத்தி இருந்தாலும் பரவாயில்லை. இரண்டாவது வரியில் தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி இஸ் as good as accusing the Lord. அப்படி பகவானை பார்த்து சொல்கின்றார், நீ என்னை இந்த கோரமான கர்மத்தை செய்வதற்கு நீதான் என்னை தூண்டுகின்றாய் என்று. இப்போ எல்லாருமே சொல்வார்கள், அர்ஜுனன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு யுத்தம் செய்யவே ஆசை இல்லை, பகவான் தான் அர்ஜுனனை யுத்தம் செய்வதற்கு தூண்டினார் என்று. அர்ஜுனனே சொல்கின்றான், எனக்கு இந்த யுத்தம் செய்வதில் விருப்பம் கிடையாது. அதுவும் இல்லாமல் தத் கோரே கர்மணி மாம் நியோஜயசி, அந்த கர்மத்திற்கு ஒரு அடைச்சொல் வேற கொடுக்கின்றான், கோர கர்மம். இப்போ பகவான் எங்கேயாவது இது வரைக்கும் கர்மத்தை கீழாகவோ கர்மத்தை கோரமானதுன்னு எங்கேயாவது சொன்னாரா? பகவான் கர்மத்தை கோரமானதுன்னு சொல்லலை. அர்ஜுனனுடைய மனதில் இந்த யுத்த கர்மம் என்பது கோரமான கர்மம் என்று ஒரு ஆழமான எண்ணம் அவனுடைய மனதில் அது பதிந்து விட்டது. இப்போ கவனமாக பார்த்தோம் என்றால், இரண்டாவது அத்தியாயத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால், நம்ம பார்த்தோம் 11வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும், அசோச்சியா நன்வசோச்சஸ்துவம் அதிலிருந்து ஆரம்பித்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் உயர்ந்த சாங்கிய தத்துவங்களை எல்லாம் அர்ஜுனனுக்கு சொன்னார். ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கெல்லாம்? ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவான பூயகன். இந்த ஆன்மா அழிவற்றது அப்படிங்கக்கூடிய அந்த கருத்தை நிலைநாட்டி 30வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னார். ஆகவே அர்ஜுனா, நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்ததாக 31வது ஸ்லோகத்திலிருந்து 38வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனுக்கு ஸ்வதர்மத்தை குறித்து சொன்னார். அந்த ஸ்வதர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட, ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதும் அருகசி தர்மாத் ஹி யுத்தாத் ஸ்ரேயக ந அந்நியர் க்ஷத்ரியஸ்ய வித்யதே. எவ்வளோ அழகாக கர்மத்தை சொல்றார் அர்ஜுனா. இந்த கர்மமானது, இந்த யுத்தமானது கோரம்னு சொல்லலே.
சொல்லும் பொழுது ஸ்வதர்மம் அப்பி, இந்த யுத்தமானது ஸ்வதர்மம். இதை ஸ்வதர்மம் என்று நீ பார்த்தாலும் கூட ந விகம்பித்தும் அருகசி, அப்படி நீ கலங்க தேவையில்லை. ஸ்வதர்மம் மட்டுமில்லை, தர்மாத்ஹி யுத்யாத், இந்த தர்மமயமான யுத்தத்தை காட்டிலும் க்ஷத்திரியர்களுக்கு ஸ்ரேயஸான ஒரு விஷயத்தை நான் பார்க்கவில்லைன்னு. ஸோ 2 வார்த்தை சொல்கிறார். அர்ஜுனா, இது உன்னுடைய ஸ்வதர்மம். இரண்டாவது, இது உன்னுடைய எல்லோருடைய பொதுவான தர்மமும் கூட. க்ஷத்திரியனுக்கு என்று ஸ்வதர்மம், அதர்மத்தை அழிக்க வேண்டியது என்பது எல்லோருக்குமான ஒரு தர்மம். இங்கே அர்ஜுனன் அதை கோரம்னு சொல்கின்றார், ஆனால் பகவான் அதை ஸ்வதர்மம் என்று சொல்கின்றார். ஒரு கர்மம் கோரமாக இருந்தால் அது எவ்வாறு பாபத்தை போக்கும்? எது கோரமான கர்மம் என்றால், எந்த ஒரு கர்மத்தை செய்வதால் அந்த கர்மத்தினுடைய பலன்களெல்லாம் மனிதனை பாபத்தில் வீழ்த்துகின்றதோ அதுதானே கோர கர்மமாக இருக்க வேண்டும். இந்த ஸ்வதர்மத்தை எல்லாம் சொல்லும் பொழுது கவனமாக நீங்கள் படித்தீர்கள். 31வது பாடலில் சொல்லி அந்த ஸ்வதர்மத்தை நிறைவு செய்யும் பொழுது கூட சுகதுக்கே சமயக்கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயோ தத்தோ யுத்தாயி உஜ்ஜஸ்வ நைவம் பாவம் அவாப்சின். எவ்வளோ அழகாக சொன்னார். இந்த யுத்தத்தை செய்கிறதால உனக்கு பாப்பம் வரும்னு சொன்னார். அப்படி சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இவற்றையெல்லாம் சமமாக வைத்து கொண்டு இந்த யுத்தத்தை நீ செய்தாய் என்றால் அர்ஜுனா, இந்த கர்மங்கள் எதுவும் உனக்கு பாபத்தை கொடுக்காது. கர்மம் ஒரு பொழுதும் இந்த கர்மத்தினால் நீ பந்தப்பட மாட்டாய். தெளிவாக தானே சொல்கிறார். அப்புறம் அர்ஜுனனுக்கு எங்கேருந்து கோர கர்மம்னு வந்தது அப்படி? அப்புறம் திரும்பவும் சொல்கிறார், ஒருவேளை உனக்கு ஸ்வதர்மத்தை குறித்து தெரியாவிட்டாலும் கூட இந்த 39வது ஸ்லோகத்திலிருந்து பார்த்தோம். ஏஷாத்தே பிகிதா சாங்கே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணோ புத்தியுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசிசி. அங்கேயும் சொல்கிறார். அதனால் உனக்கு இதுவரைக்கும் சாங்கியத்தை குறித்து சொன்னேன், ஸ்வதர்மத்தை எல்லாம் குறித்து சொன்னேன். அடுத்ததாக உனக்கு நான் புத்தி யோகத்தை குறித்து, அதாவது கர்ம யோகத்தை குறித்து நான் உனக்கு சொல்ல போகின்றேன். அதனால் நீ இந்த கர்ம யோகத்தில் நிலை பற்றி எந்த கர்மமாக இருந்தாலும், யுத்த கர்மங்களை எல்லாம் நீ செய்தாலும் கூட உன்னை பாபம் வந்து தீண்டாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு தெளிவாக 39வது ஸ்லோகத்திலிருந்து 53வது ஸ்லோகம் வரையிலும் எல்லா கர்மயோகத்தையும் சொல்கின்றார். யோக கர்மஷு கௌஷலம்னு சொல்கின்றார். அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மத்தை திறம்பட செய்வது, சிறப்பாக செய்வது என்பது கர்மத்தினுடைய பெருமைன்னு சொல்கின்றார். இதையெல்லாம் நாம் பார்த்தோம். அப்போ எங்கேயுமே பகவான் கர்மத்தை கோரம்னு சொல்லவே இல்லை. 2 விதமான கர்மங்கள் இருக்கின்றது. ஒன்று மனிதர்களை பந்தப்படுத்தக்கூடிய கர்மம், இரண்டாவது மனிதர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய கர்மம். ஒரு மனிதன் முழுமையாக அறியாமையில் இருந்து தர்மத்திற்கு விரோதமாக, அவனுடைய அர்த்தமாகட்டும் காமமாகட்டும், அவனுடைய வாழ்க்கையே தர்மத்திற்கு விரோதமாக எப்பொழுதும் சுயநலத்தையே கருத்தில் கொண்டு ஒரு பொது நலத்தை குறித்தோ தர்மத்தை குறித்து சிந்தை இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய ஆசைகளை மட்டும் பூர்த்தி செய்வது கொள்வதற்காகவே கர்மங்களை செய்வதாக இருந்தால் அப்படிப்பட்ட கர்மங்கள் தான் அவனை பந்தப்படுத்தும். அதுதானே கோர கர்மம் அப்படிங்கிறது. தர்மத்திற்கு விரோதமான கர்மங்களை தான் நாம் கோர கர்மங்கள்னு சொல்ல வேண்டும். எந்த ஒரு கர்மம், எப்படிப்பட்ட கர்மமாக இருந்தாலும் ஒரு மனிதன் தர்மத்தில் நிலை பெற்று, அவனுக்கு ஞானமே இல்லைன்னாலும் கூட பரவாயில்லை, அப்புறம் தானே ஞானம் வரும். அவன் தர்மம் பிறழாது தர்மத்தில் நிலை பெற்று கர்மங்களை செய்யக்கூடியவனாக இருந்தால் அந்த கர்மங்களே அவனுடைய மனதை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். இது எங்கிருந்து கோர கர்மம்? பகவான் எங்கேயும் கோர கர்மம்னே சொல்லலை. ஆனால் அவனுக்கு எப்பொழுதும் இந்த பாப்பம்ங்கிற ஒரு சித்தாந்தம் அவனுக்கு ஆழமாக போயிடுது. பாப்பமேவ ஆශ්‍රயே தஸ்மாக்கம்னு முதல் அத்தியாயத்திலேருந்து நாம் 2 பேருமே சேர்ந்து பாவம் செய்ய இருந்தோம், பாபம் செய்ய இருந்தோம் சொல்லிகிட்டே இருக்கிறார். கர்மத்தில் ஒரு கோரமும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் ஏன் கர்மம்னா பயப்படுகின்றோம்? பொதுவாகவே சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது சொல்வார்,
அனர்த்த பூதம் கர்மம்னு சொல்வார்கள். இட் இஸ் எ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். அநேக அனர்த்த பூதம் கர்மம்னா கர்மம் நிறைய அனர்த்தங்களோடு கூடியது அப்படி தான் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கர்மங்கள் அனர்த்தம் கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு கர்மத்தை குறித்து அதனுடைய நுட்பம் தெரியாததால் நாம் செய்யக்கூடிய கர்மங்களை அனர்த்தமாக செய்து கொண்டே இருக்கின்றோம். இப்போ பெரும்பாலும் எல்லோருமே கர்மம்னாலே பயப்படுகின்றோம். கர்மத்தை கோரம் என்று நினைப்பதற்கு காரணம் என்னன்னா, ஒரு நிலையிலிருந்து பார்த்தோம் என்றால் இந்த கர்மங்களுக்கு முடிவு என்பது கிடையவே கிடையாது. அது செய்துட்டே இருக்க வேண்டியது தான். அது அறியாமையிலே இருந்து கர்மத்தினுடைய நுட்பத்தை நாம் சரியாக தெரிந்து கொள்ளாவிட்டால் திரும்ப திரும்ப எத்தனை பிறவிகள் எடுத்தாலும், ஆச்சாரியர் சொல்கிறார் இல்லையா, புனரபி ஜனனம் புனரபி, திரும்ப திரும்ப பிறந்தாலும் என்ன பண்ணணும்? கர்மத்திற்கு முடிவே கிடையாது, எந்த ஒரு முடிவும் கிடையாது. சில நேரம் கர்மங்கள் ஏன் கோரம் என்று சொல்கின்றோம்? ஏனென்றால் அது நாம் நினைத்த பலனை அது கொடுப்பது கிடையாது. அர்ஜுனனுக்கு கூட ஏன் கர்மத்தை, யுத்த கர்மத்தை கோரம்னு சொல்கின்றான்? இதற்கு முன்னாடி அர்ஜுனன் யுத்தம் பண்ணவே இல்லையா? எவ்வளோ யுத்தம் செய்திருக்கின்றான் அப்படி. ஆனால் இப்பொழுது அவன் யுத்தம் செய்யும் பொழுது அவனுக்கு நான் எனதுங்கிற அந்த அகங்காரமும் மமாக்காரமும் இருப்பதால் அவனுக்கு கர்மம் கோரமாக தெரிகின்றது. இல்லைன்னா எவ்வளவு யுத்தங்கள் அர்ஜுனன் செய்திருக்கின்றான். மனிதர்களுக்கு கூட கர்மம் முடிவில்லாததுன்னு தெரிகின்றது. இப்போ கர்மங்களெல்லாம் நாம் விரும்பியதை நினைத்ததை கொடுத்தால் கர்மங்களை நாம் போற்றுவோம். நாம் நினைத்தது கிடைக்கலன்னு உடனே என்ன சொல்லுவோம்? அது கோரமான கர்மம்னு சொல்லிவிடுவோம். இன்னொன்று, எந்த ஒரு கர்மமும் மனிதர்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க போவது கிடையாது. ஒரு கர்மமானது நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கின்றது என்றால் அப்புறம் ஏன் ஞானத்திற்கு பக்கம் வரவே வேண்டாமே? கர்மம் செய்து கொண்டே இருக்கலாமே. இதெல்லாம் கர்மத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள். அதற்கு முடிவு கிடையாது, அது நினைத்த பலனை கொடுக்காது, கர்மத்தில் நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. எங்கேயாவது கர்மத்தை நாம் ஞானமில்லாமல் செய்தோம் என்றால் அது விருப்பு வெறுப்புகளுக்கு வழிவகுத்துவிடும். கர்மத்தில் விருப்பு வெறுப்புகள் உண்டு. ஆகவே தான் கர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு வினைக்காடு. கர்மம் என்பது ஒரு மாயச் சுழல். இறுதியில் நிரந்தரமாக மனிதனை அது மரணப்படுக்கையில் தள்ளிவிடும். அதிலிருந்து மீளவே முடியாது என்று அநேக அனர்த்த பூதம் கர்மம் என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். பட் இங்கே எங்கேயுமே பகவான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இதெல்லாம் அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் பகவான் சொல்லக்கூடியதெல்லாம் என்ன? எப்படிப்பட்ட கர்மமாக இருந்தாலும் நீ மன தூய்மைக்காக சுயநலம் இல்லாமல் அந்த கர்மத்தை யோகத்தில் இல்லைன்னா தர்மத்தில் நிலைப்பட்டு செய்தாயானால் எந்த கர்மமாக இருந்தாலும் உன்னை பந்தப்படுத்தாது. இதுதான் விளக்கமாக பார்ப்போம். பின்பு கர்மத்தில் கூட சத்துவ கர்மம்னு இருக்கின்றது, ராஜசீகமான கர்மங்கள் இருக்கின்றது, தாமசீகமான கர்மங்கள் இருக்கின்றது. 3 விதமான கர்மங்கள். சில கர்மங்கள் தாமசீகமாக இருக்கும், சிலது ராஜசீகமான கர்மங்கள், சாத்வீகமான கர்மங்கள். இப்படி பிரித்தாலும் கூட இப்போ தாமசீகமான கர்மங்கள் எல்லாம் கோரமான கர்மங்கள், சாத்வீகமான கர்மங்கள் எல்லாம் உத்தமமான கர்மங்கள்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்திற்கு உட்கார்ந்து பகவத்கீதை கேட்கறது, கீதை படிக்கிறதுங்கிறது சாத்வீகமான கர்மம். இப்போ யுத்தம் செய்வதுங்கிறது எப்படிப்பட்ட கர்மம்? யுத்தம் செய்வது என்பது ராஜசீகமான கர்மம். இப்போ பகவத்கீதை படிப்பது என்பது கோரமில்லாத கர்மம். யுத்தம் செய்வது என்பது கோரமான கர்மம்னு சொல்ல முடியுமா? ஒன்று சாத்வீகமான கர்மமாக இருக்கின்றது. புரியுறது இல்லையா உங்களுக்கு? கவனமாக கேட்டீர்கள் என்றார். இப்போ தியானம் செய்கின்றோம், அது ஒரு சாத்வீகமான கர்மம். அப்புறம் அன்றாடம் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், அதுக்கு ரஜோகுணம் தேவைப்படுகின்றது. அதற்காக தியானம் செய்வது உத்தமமானது, அது சாத்வீகமான கர்மம். தியானமற்ற கர்மங்கள் எல்லாம், மற்ற கர்மங்கள் எல்லாம், பொறுப்புகளை நாம் செய்வதெல்லாம் கோர கர்மம், அதுவும் கோர கர்மம் கிடையாது. சில நேரத்தில் மகாபாரதத்தில் பார்க்கின்றோம், தாமசிகமான கர்மங்களை செய்திருக்கின்றார்கள். ஒருவர் தாமசிகமான கர்மத்தை செய்வதனாலேயே அதுவும் கோர கர்மம் ஆகிவிடுமான்னு ஆகிவிடாது. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் எல்லோரும் மகாபாரதம் படித்திருப்பீர்கள்.
தர்மவியாதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த தர்மவியாதர் அவர் செய்த கர்மங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கர்மங்கள் அப்படி பார்த்தோன்னா அது ஒரு கர்மமாக பார்த்தோம் என்றால் அது ஒரு தாமசீகமான கர்மங்கள். அந்த கர்மங்களை எல்லாம் செய்தார். ஆனால் கௌஷிகர் என்கின்ற ஒரு அந்தணர் உயர்ந்த தர்மங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு இல்லற பெண்மணி, நீ மிதிலா நகர் சென்று தர்மவியாதர் என்று ஒருவர் இருக்கின்றார், அவரிடத்தில் எல்லா தர்மங்களையும் நீ கற்றுக்கொள்ள அனுப்புகிறாரா இல்லையா அப்படின்னு. அவர் செய்யக்கூடிய கர்மங்கள் தாமசீகமான இருந்தது. ஆனால் அவர் எதில் நிலை பெற்ற அந்த கர்மங்களை செய்கின்றார். அதனால் கர்மத்தில் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இது சாத்வீகமான கர்மம், இது ராஜசீகமான கர்மம், தாமசீகமான கர்மம் என்று ஒரு வசதிக்காக நாம் பிரித்து வைத்திருக்கின்றோமே தவிர இந்த மூன்றுமே கோரமான கர்மங்கள் கிடையாது. அதுவும் தேவைப்படுகின்றது. தாமசீகமான கர்மங்களும் தேவைப்படுகின்றது. ராஜசீகமான சில நேரம் கண்டிக்கின்றோம். ஒரு ஆசிரியர் மாணவரை அடிக்கின்றார் அப்படி பார்த்தா அது ரொம்ப தாமசீகமான செயல். சில நேரம் குழந்தைகளை நாம் திட்ட வேண்டியதாக இருக்கின்றது. அதுவும் தாமசீகமான கர்மம். கர்மங்களில் இந்த வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட அதை கோரம்னு சொல்ல முடியாது. அப்போ கர்மத்தில் எது கோரம் என்றால் நமக்கு சாத்வீகமான மனப்பாங்கு இல்லாவிட்டால், நாம் செய்யக்கூடிய கர்மம் தாமசீகமாக இருந்தாலும் தர்மம் தவறாதவர்களாக இருந்தோம் என்றால், அந்த தர்மவியாதர் ரொம்ப அற்புதமான கதை, அது சம்பவம். அது அவர் செய்யக்கூடிய தொழில் என்று பார்த்தோம் என்றால் அது வியாதர் தொழில். அது ஆனால் அந்த தொழிலை செய்யும் பொழுது கூட தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவ்வளவு தர்மம் தெரிந்தவராக இருந்தார். அந்த அந்தணரே, கௌஷிகர் அந்தணரே ஆச்சரியப்பட்டு கேட்பார், இவ்வளவு தர்மம் தெரிந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தொழிலை நீங்கள் செய்கின்றீர்கள், தொழிலில் என்ன இழிவு இருக்கின்றது? நான் தர்மம் தவறாமல் என்னுடைய தொழிலை செய்கின்றேன். அப்போ எது கோரம்? கோரம் என்றால் எந்த தொழிலை செய்கின்றோம் என்கிறது முக்கியம் கிடையாது. நாம் செய்கின்ற தொழிலை எந்த மனப்பான்மையோடு செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம். ஒரு கர்மத்தினுடைய கோரத்தன்மையை, அந்த கர்மத்தில் கோரமற்றதுங்கிறது எதை வைத்து சொல்கின்றோம்? இப்போ நம்ம உயர்ந்த நூல்களை எல்லாம் படிக்கலாம். ஆனால் ஒருவேளை நம்மளுடைய உத்தேசங்கள் எல்லாம், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் ஒருவேளை சாத்வீகமாக இல்லாவிட்டால், நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் தாமசீகமாக இருந்தால், நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் எவ்வளவு உத்தமமான கர்மங்களாக இருந்தாலும் கூட அதுவும் கூட கோர கர்மம் ஆகிவிடும். தென் வாட் இஸ் தி டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னா, ஒரு மனிதன் எப்பொழுதும் தர்மம் தவறாது கர்மங்களை செய்ய வேண்டும். இதுதானே அர்ஜுனனுக்கு போதிக்கின்றார். அப்படி அதனால் கர்மங்களை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. எந்தெந்த கர்மங்கள் யார் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, ஸ்வகர்மனா தம் அபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவாகான்னு கடைசியில் 18வது அத்தியாயத்தில் சொல்றார். ஸ்வகர்மனா தம் அபியர்ச்ச, நீ எந்த கர்மம் செய்த, எத் கரோஷி எதஷ்னாஷி எத் ஜுகோஷி எத் தபஸ்ஸி கௌந்தைய தத்குருஷ்வ மதர்ப்பணம். எவ்வளோ அழகாக சொல்கிறார். நீ இந்த கர்மத்தை செய்தால்தான், நீ வேதங்களை படித்தால்தான் எனக்கு பிரியமானவர்னு ஏதாவது சொல்லியிருக்க. வேதங்களை படிப்பவர்களும் எனக்கு பிரியமானவர்கள் தான். யார் யார் அவரவர்களுடைய கர்மங்களை செய்யும் பொழுது தர்மம் தவறாது, நான் என்கின்ற அகங்காரம் இல்லாது, எப்பொழுதும் என்னையே நினைவில் கொண்டு தான் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களையும் ஒரு உயர்ந்த லட்சியத்தில் ஒப்படைத்து ஒரு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த கர்மத்தினுடைய பலன் அவனை தீண்டாது. சமக்ரம் பிரவிலியசின்னு சொல்லிடுறார். அப்படி இங்கே எங்கிருந்து பாப்பம் வருகின்றது? அதனால தான் அர்ஜுனனுக்கு அப்போ கீதை புஸ்தகம் கையில் இல்லை. அப்படி பகவான் சொல்லும்போது நயனம் பாப்பம் அவாப்சசின்னு தான் சொல்ல, நீ கர்மத்தை செய், ஆனால் பாபம் என்பது உன்னை தீண்டாதுன்னு எவ்வளோ அழகாக சொல்கின்றார். எங்கே கோரம்? ஆனால் அர்ஜுனனுக்கு இன்னும் மனதில் என்ன இருக்கின்றது? இந்த யுத்தம் பாபத்தை கொடுக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளவு நீ யுத்தம் செய்திருக்கின்ற, அப்போ நீ எவ்வளோ பெரிய பாப்பியாக இருக்க வேண்டும். அப்பெல்லாம் பாபம் வரலையா அவனுக்கு? அர்ஜுனனுடைய நாம் குழப்பத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதை எப்பொழுதும் நாம் நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம். வாழ்க்கையில் கூட அப்படி தானே பண்ணுறோம். நாம் செய்கிறது சரின்னு எப்பொழுது நியாயப்படுத்துகின்றோம் என்றால் நாம் ஒரு குழப்பத்தில் இருக்கின்றோம். அர்ஜுனனுக்கு அதுதான் இங்கே பிரச்சனை. கர்மத்தில் ஒன்றும் எந்த ஒரு கோரமும் கிடையாது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கர்மங்களும் உயர்ந்த கர்மங்களும்.
இப்போ நான் இங்கே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கின்றேன், ஐயா கீழே உட்கார்ந்து அவருடைய தொழிலை அவர் ஸ்ரத்தையாக செய்து கொண்டிருக்கின்றார். இந்த கர்மம் எவ்வளோ உயர்ந்ததோ அதே அளவிற்கு இன்னும் சொல்லப்போனால் இதை காட்டிலும் அதுவும் சிறந்த கர்மம். இதில் என்ன இருக்கின்றது? ஒன்று கிடையாது. செய்பவர்களுடைய மனப்பாங்கை பொறுத்து இருக்கின்றது. அப்படி ஆனால் அர்ஜுனன் எதை பார்க்கின்றான்? கர்மத்தில் இருக்கக்கூடிய பிரிவை மட்டும் பார்க்கின்றான். சந்நியாசம் என்பது சாத்வீகமான ஆசிரமம், அல்லது இந்த மாதிரி க்ஷத்திரிய கர்மங்களை எல்லாம் செய்வது கோரமானது. இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லற வாழ்க்கை கோரமானது, சந்நியாசம் என்பது உயர்ந்து, அப்படி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கின்றதா? அவரவர்களுக்கு எது விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை அந்தந்த நிலையிலிருந்து அவரவர்கள் அதை சரிவர செய்ய வேண்டும். எந்த கர்மம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை சிறப்பாக செய்ய வேண்டும். அதனை யோக கர்மசு கௌஷலம் எவ்வளோ அழகாக சொல்லிட்டார். உனக்கு என்ன கர்மம்? இந்த யுத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டு பகவானே செய்கிறாரே யுத்தம், பகவானே தயாராக இருக்கின்றார். அப்போ அர்ஜுனனுடைய குழப்பத்தை புரிந்து கொண்டீர்களா? அப்படி அர்ஜுனன் இன்னும் அந்த யுத்தம் என்கின்ற கர்மத்தை கோரமாக நினைக்கின்றார். யுத்தம் கோரம் கிடையாது. அந்த யுத்தம் எதற்காக செய்யப்படுகின்றது? சரி, இன்றைக்கு கூட யுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் தர்ம யுத்தமான அப்படி கிடையாது. அது லோபத்தினால் வரக்கூடிய யுத்தங்கள். இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்க வேண்டும், அவர்களுடைய வளத்தை எல்லாம் பெற வேண்டும், அதற்காக செய்ய சொல்லலையே. இது தர்ம யுத்தம். அப்படி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் அந்த யுத்தத்தை செய்ய சொல்கின்றார். ஆனால் நாம் எல்லா கீதையெல்லாம் படித்து நிறைய வேதாந்தம்லாம் படித்தப்புறம் நாமளே என்ன நினைப்போம்? இந்த கர்மங்களை எல்லாம் செய்யக்கூடாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய மனப்பாங்கு எப்பொழுதும் தர்மத்தில் இருக்க வேண்டும். அவரவர்களுடைய கர்மத்தை அவரவர்கள் செய்ய வேண்டும். அதுதான் வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்தி மோகேசி இவ. அப்படின்னு வியாமிஸ்ரம் அப்படின்னா குழப்புவது போல் இருக்கின்ற, ஒரு குழப்பம் இல்லை. ரெண்டாவது பிரித்து அழகாக சொல்லிட்டார். அப்படி சரி, இதெல்லாம் சாங்கியம், இதெல்லாம் ஸ்வதர்மம், இதெல்லாம் கர்மயோகம், இதெல்லாம் ஞான லட்சணம். ஒரு சிலபஸே போட்டுடலாம் 2வது அத்தியாயத்தை எடுத்து. இன்னும் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகம் வரைக்கும் அவ்வளவு அழகாக பிரித்து ரொம்ப தெளிவாக. அப்போது நம்முடைய மனம் குழப்பத்தில் இருந்தால் சொல்பவர்கள் எவ்வளவு தெளிவாக சொன்னாலும் நமக்கு புரியாது. சில நேரம் உட்கார்ந்தோன்னா நேரம் போகிறதே தெரியாது. 6:30 மணிக்கு உட்கார்ந்தோன்னா 7:45 எப்படி நேரம் போனதே தெரியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய புத்தி ஒருமுகப்பட்டு இருக்கின்றதுன்னு அர்த்தம். பகவானுக்கு ஒரு குழப்பமும் இல்லை. இன்னும் அர்ஜுன் வியாமிஸ்ரேன இவ, நல்ல வேளை எப்படின்னு நீ என்னை குழப்புகின்றான்னு சொல்கிறத விட அர்ஜுனன் அந்த பொறுப்பை தன்மேலே ஏற்றுக்கொள்ள. வியாமிஸ்ரேன எனக்கு குழப்புவது போல் இருக்கின்றது. புத்தி மோகேசி இவ, எல்லாம் இவ தான். அங்கே இவவே வேண்டாம். இஸ் ஆல்ரெடி கன்ஃபியூஸ்ட். அவன் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கின்றார். எப்பொழுது கோரம்னு யுத்த கர்மத்தை சொன்னானோ, சரி, இப்போ நாம் செய்யக்கூடிய கர்மத்தின் மீது நமக்கு எப்பொழுதுமே வெறுப்பு வரக்கூடாது. அப்படி நம்ம எந்த தொழிலை செய்தாலும் அந்த கர்மத்தின் மீது நமக்கு என்ன இருக்கக்கூடாது? வெறுப்பு வராமல் இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் செய்யக்கூடிய கர்மத்தின் மீதே நமக்கு வெறுப்பு வருகின்றது, தென் we do not do justice to it. அந்த கர்மத்தை நாம் சரிவர செய்ய மாட்டோம். குழப்புவது போல், புத்தி குழம்புவது போல் இருக்கின்றது. ஆகவே ததேகம் வத நிச்சித்ய. ஆகவே இந்த 2இல் ஒன்று. இப்போ அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்? அர்ஜுன் என்ன நினைக்கிறான்? கர்மம் வேறு, ஞானம் வேறு, சாங்கியம் வேறு, யோகம்ங்கிறது. அதனால தான் பகவான் சொல்ல போகிற கர்மம் வேறு, ஞானம் வேறு. இப்போ வேறு வேறு நினைத்தாலும் கூட பரவாயில்ல. ஆனால் அர்ஜுனனுடைய எண்ணம் என்னென்னா ஒன்றுக்கொன்று முற்றிலும் விரோதமானது என்று நினைத்து கொண்டிருக்கின்றான். இட் டசன்ட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர்னு. கர்மம் ஞானத்திற்கு முழுமையாக விரோதமானதுன்னு எங்கேயும் சொல்லலையே. அப்படின்னு ஞானத்திற்கு எந்த கர்மங்கள் விரோதமானது என்றால் யஜ்ஞமாக வேள்வியாக செய்யப்படாத கர்மங்கள் எல்லாம் ஞானத்திற்கு விரோதமானதுன்னு சொல்ல போகிறார். நாம் செய்யக்கூடிய கர்மங்களை வேள்வி மனப்பான்மையோடு, அந்த வேள்வின்னா என்னன்னு பார்ப்போம், வித் ஸ்பிரிட் ஆஃப் யஜ்ஞ, வித் டெடிகேஷன் செய்யக்கூடிய கர்மங்களை சரிவர ஒழுங்காக செய்தோம் என்றால் அப்படிப்பட்ட கர்மங்கள் ஞானத்திற்கு விரோதமானதுன்னு சொல்லலையே. அதனால் பொதுவாக நாம் கூட படிக்கும் பொழுது எல்லா கர்மங்களும் ஞானத்திற்கு விரோதமானதுன்னு அப்படி எழுதிட முடியாது.
எல்லா கர்மங்களும் ஞானத்திற்கு விரோதமானது கிடையாது. அதை தான் பின்னாடி சொல்ல போகிறாரு. ரொம்ப அழகான பதில்கள். அர்ஜுனன் சொல்லிடுறான், ததேக்கம்னு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா என்னை கர்மம் செய்ய சொல்லு, இல்லைன்னா ஞானம் ஏதாவது ஒன்று. தத் ஏக்கம் வத நிச்சித்திய. ஏதாவது குழந்தைகள் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒன்று ஒரு சப்ஜெக்டை மட்டும் படிக்க சொல்லு, அது மட்டும் நான் செய்கிறேன். ஆனால் எல்லாம் படித்தாகணுமா இல்லையா? ததேக்கம் வத நிச்சித்திய. அது நிச்சயமாக நீ சொல்ல வேண்டும். பகவான் நிச்சயமாக தான் சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்கின்றார். ஏன ஸ்ரேயக அகம் ஆப்னுயாத். எந்த ஒன்றை பின்பற்றுவதன் மூலமாக உயர்ந்த ஸ்ரேயஸை நான் அடைவேனோ அந்த ஒன்றை கூறுன்னு. அப்படி. ஆனால் கடைசி வரைக்கும் ரெண்டில் ஒன்று பகவான் சொல்லவே மாட்டார். அப்படி ரெண்டையும் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே தான் இருப்பார். ஸ்வகர்மனா அபியர்ச்ச 18வது அத்தியாயத்துலேயும் திருப்பி நீ கர்மத்தை என்னிடத்தில் அர்ப்பணித்து தான் செய்ய வேண்டும் சொல்கிறார். கடைசியில் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜன்னு முடிக்கிறார். இது ஏற்கனவே அர்ஜுனன் கேட்டது தான். கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவக புருச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேத்த. அங்கேயும் கேட்டு எஸ் ஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் புருகி தன்மை சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம்னு ஏற்கனவே சொல்லிட்டார். எனக்கு எது மேலான ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதோ உன்னுடைய சீடன் நான், அதை நீ எனக்கு சொல்ல வேண்டும்ங்கிறது சொல்லிட்டார். பகவானும் சொல்கிறாரு, அர்ஜுனனுக்கு எது ஸ்ரேயஸ்னு இருந்தாலும் தன்னுடைய குழப்பத்தை சொல்கின்றான். நல்லது. ஒரு சீடருக்கு மனதில் கர்ம விஷயங்களிலேயோ ஞான விஷயங்களிலேயோ இல்லை அன்றாடம் நான் செய்யக்கூடிய ஆன்மீக விஷயங்களில் குழப்பம் இருந்தால் ஒரு குருவை நாடி அந்த குழப்பத்தை தீர்த்து கொள்வது தவறே கிடையாது. குழப்பம் வராதுன்ட்டு இல்லை, அப்படி எல்லாருக்கும் வரும். ஆனால் எப்படி அர்ஜுனன் அந்த கேள்விகளை பகவானிடத்தில் கேட்டு சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து கொண்டானோ அதே மாதிரி சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். சந்தேகங்களை தீர்த்து கொண்டு தெளிவடைந்து தன்னுடைய மார்க்கத்தில் முனைப்போடு நடக்க வேண்டும். இப்போ பகவான் ரொம்ப அழகாக அர்ஜுனனுடைய மனோநிலை, அர்ஜுனனுக்கு எங்கே குழப்பம் என்று புரிந்து கொண்டு விட்டார். அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் ஞானம் வேறு கர்மம் வேறு, இரண்டும் வேறு வேறு மார்க்கங்கள், ஒன்றுக்கொன்று முற்றிலும் முரணானது விரோதமானது என்று அர்ஜுனன் நினைத்து கொண்டிருக்கின்றான். ஆகவே எல்லா கர்மங்களையும் விட்டு சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், கர்மங்களை துறந்து விட வேண்டும். அதனால தான் பகவான் சொல்கிறார், கர்மத்தை செய்யாமல் இருப்பதாலும் ஞானத்தை அடைய முடியாது, கர்மத்தை துறப்பதாலும் ஞானத்தை அடைய முடியாதுன்னு சொல்லிட்டார். எவ்வளோ தெளிவாக சொல்கின்றார். இப்போ பகவான் சொல்கின்றார், இப்போ ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கிற சிருஷ்டி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய 2 மார்க்கங்கள். இது நல்ல ஆன்மீக சாதனைகளுக்கு மட்டுமில்லை. அப்படின்னு அன்றாடம் நம்முடைய கர்மங்களை செய்யும் பொழுது கூட மனிதர்களுக்கு கர்ம விஷயங்களில் சலிப்பே வரக்கூடாது. எந்த கர்மமாக இருந்தாலும் சலிக்கவே கூடாது. எல்லா காலத்திலும் என்ன இருக்கும், சில நேரம் உடல் சோர்வு வரலாம், கர்ம விஷயத்தில் உள்ள சோர்வு இருக்கவே கூடாது. நம்மை நாமே நிந்தித்து கொள்ளக்கூடாது, நாம் செய்யக்கூடிய கர்மங்களை நாம் நிந்தித்து கொள்ளவே கூடாது. அதுதான் பாபம். நம்மால் இயன்றவரை நமக்கு கொடுக்கக்கூடிய கர்மங்கள் என்ன பண்ண திறம்பட சிறப்பாக செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சொல்கிறாரு, டூ யுவர் பெஸ்ட் செல்வம். அதனுடைய பலனை பற்றி கூட நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கொடுக்கப்பட்டதை சிறப்பாக செய்வோம். அதனால் கர்மங்கிறது நம்மளுடைய வேதங்களே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எல்லா வேதங்களையும் 75% வேதங்கள் கர்மங்களை பற்றி தான் பேசுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் 83% என்று ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்கிறார்கள். ஞானத்தை பற்றி வேதங்கள் சொல்லக்கூடியது ரொம்ப குறைவு தான். உபனிஷத்துக்கள் எல்லாம் உபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப குறைவு. இவ்வளவு பெரிய வேதம், சிருஷ்டியில் இருக்கக்கூடிய இந்த வேதம்ங்கிறத புனிதமான நூல், அது அதிகமாக எதற்கு செலவிட்டிருக்கின்றன? கர்மங்களை பற்றி சொல்வதற்குத்தான். அதனால் ஒரு மனிதன் தனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை சரிவர செய்தாலே அந்த கர்மமே அவனை என்ன பண்ணும்? அந்த கர்மமே அவனை ஞானத்திற்கு இட்டு செல்லும். எப்பொழுது நமக்கு ஞான விஷயங்களில் ஆர்வம் வந்துவிட்டதோ அப்பொழுதே நாம் நினைத்து கொள்ளலாம், நாம் நம்முடைய கர்மங்களை சரியாக செய்து கொண்டிருக்கின்றோம். இல்லைன்னா ஞானத்தில் கூட ஆர்வம் வராது. ஒரு கர்மம் சரியாக செய்யப்பட்டால் அது எங்கே கொண்டு போய் விடும்? ஞானத்தில் தான் கொண்டு போய் விடும். ஒரு நதி கடைசியில் எங்கே போய் கலக்கும்?
அப்படின்னா கடலில் தான் போய் கொடுக்கும். சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியது. எல்லா கர்மங்களும் இறுதியில் முற்று பெறக்கூடிய இடம் எது? அது ஞானத்தில் தான் முற்று பெறும். இப்போ பகவானுடைய பதில் பார்ப்போம். 3வது ஸ்லோகம் பார். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். பகவான் சொல்கிறார், அர்ஜுனனுடைய குழப்பங்களை எல்லாம் கேட்ட பிறகு, அர்ஜுனா அஸ்மின் லோகே, அஸ்மின் லோகேனா இந்த உலகத்தில், குறிப்பாக மானுட உலகத்தில், இன் திஸ் வேர்ல்டு, இன் திஸ் மார்டல் வேர்ல்டு, மானுட உலகத்தில். மற்ற உலகங்களை பற்றி நம்ம ரொம்ப ஆலோசனை பண்ண வேண்டும். அஸ்மின் லோகே த்விவிதா நிஷ்டா. நிஷ்டா என்றால் சாதனைகள், மார்க்கங்கள், பாதை, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நிஷ்டா, நிஷ்டான்னா நாம் பின்பற்ற வேண்டிய முறைகள். முறை த்விவிதா, இரண்டாக சொல்லப்படுகின்றது. யார் சொன்னார்கள்? பகவான் சொல்லார், மயா புரோக்தா, என்னால் சொல்லப்பட்டது. மயா புரோக்தா எப்பொழுது சொல்லப்பட்டது? அது ஏதோ கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து இல்லை. புரா புரோக்தா, இன்னும் சிருஷ்டேகே புறான்னு சொல்லிடுவார்கள். சிருஷ்டிக்கு முன்பாகவே, படைப்பதற்கு முன்பாகவே என்ன இருக்கின்றது அப்படின்னு எல்லாமே தயார் நிலையில் இருந்தது. சிருஷ்டேகே புரா புரோக்தா, சிருஷ்டிக்கு முன்பாகவே. ஏதோ சிருஷ்டி பண்ணப்புறம் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு கூட ஆரம்பித்தப்புறம் யோசிக்கக்கூடாது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே எல்லாம் யோசித்து ஆரம்பிக்க வேண்டும். இறைவன் படைப்பதற்கு முன்பாகவே இந்த படைப்பை பற்றி, ஜீவர்கள் என்னென்ன கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார். சிருஷ்டியினர் படைப்பினுடைய காலத்திலேயே. எஸ்ய நிஷ்வசிதம் வேதாகான்னு சொல்வார்கள். எவருடைய உயிர் மூச்சு வேதங்கள், அது ஈஸ்வரனே கொடுத்தது. பகவான் சொல்ற மயா புரோக்தா. அதனால தான் அர்ஜுனனுக்கு பின்னாடி சந்தேகம் வரும், நீ எப்படி சொல்லியிருக்க முடியும்னு கேட்பார். 2 மார்க்கம், ரொம்ப அழகான மார்க்கம். ஞான யோகேன சாங்கியானாம். சாங்கியர்களுக்கு இந்த சாங்கியம், அது இந்த சாங்கியம் ஏஷாத்தே பிகிதா சாங்கியன்னு அது சொல்லும் பொழுது, இந்த சாங்கியம்ங்கிற வார்த்தையை நான் விளக்கமாக சொன்னேன். இப்படி சாங்கியம்னா என்ன அர்த்தம் சொன்னேன். சாங்கியம்னா ஞானம், ஞானம். ஞானிகளுக்கு ஞான யோகம், இப்படி ஒரு மார்க்கம் இருக்கின்றது. இது தனி வேறு வேறு மார்க்கம் இல்லை. ஒன்றிலிருந்து இன்னொன்றிற்கு, இன்னொன்றிற்கு அழைத்து செல்லக்கூடிய மார்க்கம் ஞான யோகம். கர்மயோகேன யோகினாம். கர்மயோகிகளுக்கு கர்மயோகமும், ஞான இச்சை உள்ளவர்களுக்கு ஞான யோகம் என்று இந்த 2 மார்க்கங்கள் சாஸ்வதமாக சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கின்றது. இந்த 2ம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது? நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு கர்மமாக இருந்தாலும் அது தர்மத்தினுடைய அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். இப்போ எவ்வாறு ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கின்றதா இல்லையா, அதே போன்று தர்மத்திற்கு அல்லது கர்மத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கின்றது. நம்முடைய மறைநூல்களில், சாஸ்திரங்களில், வேதங்களில் சொல்லியிருக்கப்படி அதனுடைய முறைகளை எல்லாம் பின்பற்றி அதிலிருந்து தவறாமல் யார் ஒருவர் ஸ்ரத்தையோடு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை செய்தால் அந்த கர்மத்தினுடைய விளைவு என்னவா இருக்கும்? ஒன்று, கர்மத்தினுடைய ஒரு பகுதி அபியுதயம் என்று சொல்கின்றார்கள். 2வது என்ன? நிஸ்ரேயசம். இந்த 2 வார்த்தை நான் ஆரம்பத்தில் கீதை ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன். அபியுதயம்னா என்ன அர்த்தம்? அபியுதயம் மீன்ஸ் ஆல் அரவுண்ட் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்வார்கள். ஒரு முழுமையான வளமையான வாழ்க்கை, அப்படி ஒரு சந்தோஷமான அமைதியான ஒரு வாழ்க்கை. இந்த கர்மத்தை சரியாக தர்மத்திலிருந்து செய்தால், தர்மத்திற்கு 2 இருக்கின்றது. நல்ல தர்மத்தோடு செய்தோம் என்றால் அது இறுதியில், ஆரம்ப காலங்களில் அது கஷ்டங்களை கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். தர்மத்தில் நிற்பதுங்கிறது சுலபம் இல்லை. ஆனால் இறுதியில் மனிதர்களுக்கு எது? அபியுதயம். அபியுதயம் மீன்ஸ் ப்ராஸ்பரிட்டி, வளமையை கொடுக்கும்.
அதோடு மட்டுமில்லாமல் இரண்டாவதாக என்ன இருக்கின்றது? அதே தர்மம் வளமையை மட்டும் கொடுக்காமல், உலக நலன்களை, லோகக்ஷேமத்தை மட்டும் கொடுக்காமல், இந்த க்ஷேமம் மட்டும் கொடுக்காமல், நிஸ்ரேயசம் என்றால் அவனுக்கு மேலான நன்மையாகிய ஞானத்தையும் கொடுக்கும். இந்த ரெண்டு இருக்கு. ஒரு கர்மத்தை தர்மத்தினுடைய வழியில் செய்தால் முதலில் என்ன சொல்கிறோம்? அபியுதயம். அதே என்ன பண்ணும்? அபியுதயம்ங்கிறது இந்த லௌகிகத்தில் இருக்கக்கூடிய சௌகரியங்கள், வளமைகள், எங்கேயும் ஒரு குறையும் இருக்காது. அதே நேரத்தில் என்ன, இதோடு மட்டுமில்லாமல் இந்த உலக விஷயங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது இதை சரிவர செய்தோம் என்றால் அவனுக்கு எதை கொடுக்கும்? நிஸ்ரேயசம் என்றால் மேலான நன்மையாகிய ஞானத்தையும் கொடுக்கும். அப்படி ரெண்டு இருக்கின்றது, அபியுதயம், நிஸ்ரேயசம் ரெண்டு. ஒரு வேத சம்பிரதாயத்தில் கர்மங்கள் இதற்காகத்தான் செய்யப்படுகின்றது. இப்போ ஒரு கர்மம் செய்கிறோம்னா என்ன இருக்கணும்? there must be prosperity. ஒரு மனிதனிடத்தில் வளர்ச்சி இருக்க வேண்டும், வளர வேண்டும், he should grow. ரெண்டாவது அவனுக்கு ஞான இச்சை வர வேண்டும். இதில் சாங்கியம் ஞானம்ங்கிறது இறுதிப்படி. அப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் இறுதிப்படி. இப்போ சொல்கிறோம் இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு சொல்கிறோமா இல்லையா? அப்படி மனிதன் என்ன பண்ணால் அர்த்த காமங்களை எல்லாம் பொருளீட்டுவது, தன்னுடைய ஆசைகளை தர்மமாக செய்து கொண்டு தர்மத்திலிருந்து இறுதியாக என்ன பண்ண வேண்டும்? ஞானம்ங்கிறது மனிதர்களுக்கு வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி இல்லை. அவனுடைய வாசனைகளெல்லாம் நன்றாக பக்குவமாகும் பொழுது. அதனால் இங்கே ஆச்சாரியார் சொல்லும் பொழுது, இந்த சாங்கியர்களுக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு 5 விஷயங்கள் அழகாக சொல்வார். ஆத்ம அனாத்ம விவேக விஞ்ஞானவதாம். யார் சாங்கியர்கள்? ஒரு 5 பாயிண்ட் அழகாக சொல்கிறார். ஞான மார்க்கம் யாருக்கு? ஆத்ம அனாத்ம விவேக விஞ்ஞானவதாம். ஏதாவது கஷ்டமாக இருக்க பாஷ்யம்? ஒரு கஷ்டம் இல்லை. அப்படின்னு கர்மங்களையெல்லாம் நன்றாக தெரிந்து செய்த பிறகு என்ன இருக்கும்? எது ஆத்மா எது அனாத்மா என்கின்ற அந்த விவேகம் என்ன இடம்? அந்த விவேகம் அவர்களுக்கு வந்துவிடும். அப்படி அது எடுத்த உடனே வராது. அப்படி கர்மங்களை எல்லாம் சரியாக செய்து அதனுடைய சூக்ஷ்மத்தை புரிந்து கொண்டால் ஆத்மா அனாத்மா விவேக விஞ்ஞானவதாம். இவர்கள் சாங்கிய யோகத்திற்கு சொல்றார். ரெண்டாவது என்ன சொல்றார்? ஆச்சாரியார் கொஞ்சம் எப்பொழுதும் சந்நியாசத்தை உயர்த்தி சொல்வார். அப்படி பிரம்மச்சரிய ஆசிரமாத் ஏவ கிருத சந்நியாசானாம். சாங்கியர்களுக்கு நேரடியாக என்ன சொல்ல? பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தே இல்லற வாழ்க்கைக்குள் நுழையாமல் நேரடியாக எங்கே சென்று விட வேண்டும் அப்படின்னு சந்நியாசத்திற்கு செல்லக்கூடியவர்கள். அது கொஞ்சம் சந்நியாசத்தினுடைய பெருமையை சொல்றதுக்காக சொல்றாரு. இல்லறத்தில் இருந்தும் போகலாம் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லும்போது பிரம்மச்சரிய ஆசிரமாத் ஏவ கிருத சந்நியாசானம். யார் ஒருவர் சந்நியாச ஆசிரமம். ரெண்டு பார்வை இருக்கின்றது. ஒன்று விகங்க மார்க்கம்னு சொல்வார்கள். விகங்க மார்க்கம்னு தெரியுமா? பறவை பறக்கிற மாதிரி. இன்னொன்று பிப்பீலிக்கா மார்க்கம்னு சொல்வார்கள். பிப்பீலிக்கான என்ன அர்த்தம்? எறும்பு மாதிரி. என்ன அர்த்தம்? ஊர்ந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக செல்வது. இன்னொன்று நேரடியாக செல்வது. ஆச்சாரியர் என்ன சொல்றார்? ஒரு மனிதனுக்கு பிறவியிலிருந்து இப்போ சுகபிரம்ம ரிஷியெல்லாம் பார்க்கின்றோம். அப்படி சுகபிரம்ம ரிஷிக்கு பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கின்றார்கள்? விவேகத்தோடு வைராக்கியத்தோடு ஞான இச்சையோடு இருந்தால், அப்படி இருந்தால் அவர்கள் இந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. ஆச்சாரியர் ஆத்மேச்சா விவசாயத்தாம் நிஜகுருகா தூர்ணம் வினிர்கம்யதாம். உண்மையிலே அந்த அளவிற்கு ஒரு விவேக வைராக்கியம் இருந்தால் அவர்கள் நேராக பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து எங்கே செய்து விடலாம்? நேரடியாக சந்நியாச ஆசிரமத்திற்கு சென்றவர்கள். அப்படிப்பட்ட விவேகிகள் அவர்களுக்கு. ரெண்டை எடுத்த. அப்படி மூணாவது என்ன? வேதாந்த விஞ்ஞான சுனிச்சித அர்த்தானாம். மூணாவது, யார் ஒருத்தர் நல்ல வேதங்களை எல்லாம் வேதாந்தத்தை படித்து அதனுடைய அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொண்டார்களோ, இது 3 சாங்கியத்திற்கு. நான்காவது என்ன? பாரிவ்ராஜகம். யார் ஒருத்தர் பாரிவ்ராஜகத்தை பரமஹம்ச பரிவ்ராஜகானாம். அவர் ஒரே இடத்தில் இல்லாதவர்கள். அப்படி அந்த காலத்தில் அப்படி ஒரு முறை வைத்திருந்திருக்கார்கள். ஆனால் அதையெல்லாம் காட்டில் இந்த முதல் 4 பாயிண்ட்டை விட்டுடுங்க, நீங்கள் மறந்தாலும் பரவாயில்லை. ரொம்ப முக்கியம் என்ன? கடைசியாக என்ன சொல்றார்? பிரம்மணி ஏவ அவஸ்திதானாம். யார் ஒருத்தர் எப்பொழுதும் பிரம்மத்தை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கின்றார்களோ, அப்படி அது எல்லோருக்கும் சாத்தியம் இல்லையா? இல்லையா? அது ஒரு மார்க்கம். அப்படி அவர்கள் ஏற்கனவே நல்ல விவேக வைராக்கியத்தினால்
தங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஸ்வரூபத்திலேயே லயித்திருப்பவர்களுக்கு நேரடியாக ஞான மார்க்கமானது சொல்லப்பட்டது. இப்போ உபநிடதங்கள் அதிகமாக கர்மங்களை சொல்கிறதில்லை உபநிடதங்கள். ஏன்னா ஏற்கனவே எல்லாம் அதான் சொல்கிறோமே, பரீட்சை லோகான் கர்மஜிதான் பிராமணக நிர்வேதமாய். ஒருத்தனுக்கு நல்ல வைராக்கியம் வந்தப்புறம் அவனுக்கு கர்மங்களை செய்யன்னு சொல்ல வேண்டாம், அவனுக்கு ஞானத்தை உபதேசிக்க வேண்டும். அப்போ ஒரு மார்க்கம் ஞான யோகம்ங்கிறது யாருக்கு? எல்லோருக்குமே ஞான யோகத்திற்கான தகுதிகள் இருக்கின்றது. ஆனால் படிப்படிப்படியாக இன்னும் முழுமையான ஒரு விவேகம் வைராக்கியம் முழுமையாக வரல. கர்மத்தின் மீது ஒரு இச்சை இருக்கின்றது. நமக்கு லோக விஷயங்களில் பொறுப்புகள் இருக்கின்றது. சொல்கிறோம், பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். பரவாயில்ல, பிப்பீலிகா மார்க்கம் மாதிரி என்ன பண்ணோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்புகளை எல்லாம் முதலில் சரிவர செய்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்வர பக்தியை வளர்த்து கொண்டு கர்மங்களை தர்மத்திற்கு விரோதமாக செய்யாமல் படிப்படியாக என்ன பண்ணுறோம், கர்மத்தை கர்மமாக செய்யாமல் கர்மத்தை யோகமாக செய்ய பழகி கொள்ள வேண்டும். அதே கர்மங்களை தான் செய்கின்றோம், நித்தியம் செய்யக்கூடிய கர்மங்களை தான் செய்கிறோம். ஆனால் அதே கர்மங்களை எவ்வாறு செய்கின்றோம் அப்படின்னு, சாதாரணமாக விருப்பு வெறுப்புகளோடெல்லாம் செய்யாமல், போட்டி பொறாமைகளோடு செய்யாமல் இந்த கர்மத்தை தர்மத்திலிருந்து செய்கின்றோம். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன, படிப்படியாக இன்னும் விவேகமும் வைராக்கியமும் முழுமையாக கைவரப்பெறாதவர்கள், ஆனால் விவேக வைராக்கியத்தை பிரார்த்திக்கக்கூடியவர்கள் ஞானத்தை அடைய வேண்டும் என்று. அப்படிப்பட்டவர்கள் இல்லறத்திலிருந்தே என்ன செய்யலாம், இல்லறத்திலிருந்தே ஞானத்தை பெறுவதற்கான வழியும் இருக்கின்றது. அதனால் எல்லோரும் சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும்னு சொல்லலை. இந்த 2 மார்க்கம் இருக்கின்றது. இல்லறத்திலிருந்தே இல்லற கடமைகளை செய்து கொண்டே உயர்ந்த ஞானத்தை அடைந்தவர்களும் எவ்வளோ ரிஷிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். இன்னொருத்தர் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு விவேக வைராக்கியம் இருந்தால் நேரடியாக ஆச்சாரியார் மாதிரி நேரடியாக சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர். இப்படி 2 மார்க்கங்கள் ஆதி காலத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும், அர்ஜுனா நீ நேரடியாக நீ ஞான மார்க்கத்திற்கு செல்ல வேண்டிய நீ துறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரம் உதாரணத்திற்கு சொல்லணும்னா, அவரவர்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கின்றதுன்னு பார்க்கணும். இப்போ ராஜ்யத்தை எல்லாம் துறந்து மனைவி மக்களை எல்லாம் துறந்து போயிட்டா எல்லாரும் புத்தரையிட முடியுமா அப்படின்னு இது ஒரு புத்தருடைய வாழ்க்கையை படிக்கின்றோம். நமக்கு அதில் ஒரு உற்சாகம் வருகின்றது. வி ஜஸ்ட் கெட் இன்ஸ்பயர்டு பை புத்தா அப்படி. ஏன்னா அவ்வளோ பெரிய சச் சார்மிங் பர்சனாலிட்டி. புத்தரை போன்ற ஒரு அழகான ஒருவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவார். நம்ம சம்பிரதாயத்தில் வந்தவர் தான் அவரும். அவ்வளோ எல்லாவற்றையும் துறந்தார். ஆனால் எல்லாவற்றையும் துறந்தவர்கள் புத்தர் ஆனார்களா? எல்லாவற்றையும் துறந்தவர்கள் விவேகானந்தர் எழுத முடியுமா, ஆதிசங்கரர் எழுத முடியுமா? துறவு என்பது யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது வெறும் காஷாயம் அணிவது மட்டும் இல்லை இல்லையா? அதற்கு என்ன இருக்கணும், விவேகம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், ஒரு பரம்பரை இருக்கணும், ஒரு குருவினிடத்தில் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது. அது இல்லைன்னா அர்ஜுனா, இன்னும் நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே உனக்கு உயர்ந்த ஞானத்தையும் போதிக்கின்றேன். அதனால் இந்த 2 மார்க்கங்கள் இருக்கின்றது. ஸோ தேர்ஃபோர் டோன்ட் கெட் ஃபேசினேட்டட் பை சந்நியாசம். நேரடியாக சந்நியாசம் தான் இல்லை அப்படி. சுவாமி தேஜோமயன்ஜி ரொம்ப வேடிக்கையாக சொல்வார். அப்படி இமாலயத்தில் ஒரு பாறையில் உட்கார்ந்து வியாசர் தவம் செய்தார்னு அதை படிச்சுட்டு யாரோ ஒருத்தர் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு இமாலயத்திற்கு போனார். கடைசியில் அவர் வியாசர் ஆகலை, பாறையாகத்தான் ஆனார்னு சொல்கிறார். யூ கேனாட் பை ரெனவுன்சிங் யூ கேனாட் பிகம் வியாசர். எல்லாற்றையும் திறந்து விட்டதால் வியாசரையிட முடியாது. அப்படி இது பாறையாக தான் இருக்க முடியும். அதனால் ஒரு படிப்படியாக ஒரு மார்க்கங்களை சொல்லும்போது, இப்போ அர்ஜுனனுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவன் இதேதோ முறையாக ஞானத்தை எல்லாம் கேட்கலை. ஞானேஸ்வரியில் ரொம்ப அழகாக சொல்வார், ஞானேஸ்வரர் எழுதும்போது சொல்வார், அர்ஜுனனுக்கு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு நிறைய ரிஷிகள் எல்லாம் வருவார், நாரதர் போன்ற முனிவர்கள் எல்லாம் வருவார்கள். வரும்பொழுதெல்லாம் ஏதாவது நல்ல ஆத்ம உபதேசங்களை எல்லாம் பண்ணியிருக்கின்றார்கள். அவனுக்கு எங்கேயோ ஒரு வார்த்தை உள்ளே போயிடுது. இந்த நைஷ்கர்மியம்னு ஒரு வார்த்தை எங்கேயோ கேட்டிருக்கிறான் அர்ஜுனன். அப்படி நைஷ்கர்மியம்னு என்ன அர்த்தம்? நிஷ்கர்ம நிலை, அப்படி கர்மமற்ற நிலைன்னு. அப்படி எல்லா கர்மங்களையும் விட்டால் தான் எதை அடைய முடியும் அப்படின்னா ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு. ஸோ நூலே இருக்கின்றதா இல்லையா, நைஷ்கர்மிய சித்தின்னு
உடனே நைஷ்கர்மியம்னா ஹி அண்டர்ஸ்டுட் லிட்ரலி. இப்போ இன்றைக்கி பார்ப்போம் நைஷ்கர்மியம்னா என்னன்னு பார்ப்போம். நிஷ்கர்மத்தானா என்னன்னு பார்ப்போம். நைஷ்கர்மியம்னா நாமும் அதை நேரடியாக படித்தோன்னு அர்த்தம் கர்மமே இல்லாத நிலை. அப்போ எல்லா கர்மங்களையும் முற்றிலும் துறந்தால்தான் ஞானத்தை அடைய முடியும். முற்றும் துறந்தவர்கள் கூட நிறைய கர்மங்களை விடாமல் இருக்கின்றார்களே. அதனால் ஞான நிலை என்பது கர்மத்தை செய்வதாலோ கர்மத்தை விடுவதாலோ அடையப்படக்கூடியது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஞானத்திற்கும் கர்மத்திற்கும் சம்பந்தமே இல்லை. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கும் கர்மத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? ஒரு அஜ்ஞானம் இருக்கிறதா தான் இதையெல்லாம் விளக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்போ அர்ஜுனன் நைஷ்கர்மியம்னு ஒரு வார்த்தை எங்கேயோ கேட்டிருக்கிறான். கர்மமற்ற நிலை, அதை எல்லா கர்மங்களையும் துறந்தால்தான் ஞானத்தை அடைய முடியும். பகவான் சொல்றார், யார் அப்படி சொன்னார்? அது உண்மையாக இருக்கலாம், அதுதான் பற்றற்றவர்களுக்கா இல்லையா? அர்ஜுனா, உன்னுடைய கர்மங்களை எல்லாம் நீ துறந்து விடுவதால் நைஷ்கர்மிய நிலையை நீ அடைந்து விட முடியாது. அதனால் அர்ஜுனனுக்கு இந்த சந்தேகம் மனதில் இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்ட என்னிடம் சில குழப்பங்கள் எல்லாம் வந்துவிடும். அதனால்தான் ஒரு குருவின் மூலமாக நாம் என்ன பண்ண வேண்டும், இவற்றை எல்லாம் கற்க வேண்டும்னு சொல்கிறோம். ஆச்சாரியரே பாஷ்யங்கள் எழுதுவார். சாஸ்திரஜ்ஞக அப்படி எவ்வளோ சாஸ்திரம் படித்தவனாக இருந்தாலும் சுவாதந்தரியேன பிரம்மஜான அன்வேஷனம் ந குறியாத்னு. சுதந்திரமாக என்ன பண்ணக்கூடாது, ஞான நூல்களை எடுத்து புரட்டி படித்து தெரிந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு குரு மூலமாக என்ன பண்ண வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அது எவ்வளோ சொல்கிறார்கள், தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி. அதோடு நிறுத்தலை. இப்போ 4வது அத்தியாயம் வரும்பொழுது சொல்கிறேன், வெறும் தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா மட்டுமில்லை, அதை தாண்டி அடுத்து ஒரு 3 சொல்கிறார். இந்த 3 என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 3 6 சொல்கிறார் அவர். அப்படி அந்த 6 சொல்லி முடிக்கிறார். அப்போ எவ்வளோ இருக்கின்றது அப்படி. அப்போ பகவான் சொல்கிறார், இந்த நைஷ்கர்மியம் என்றால் என்ன, கர்மமற்ற நிலை என்றால் என்ன. கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயம்தான். பட் இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றதுன்னு முதல்ல தெரிந்து கொள்வோம். அப்படி அதை அடைவதற்குத்தான் எல்லோரும் முயற்சி அது மனிதர்களால் தான் முடியும். அப்படி அந்த நிலையை அடைவதற்கு மனிதர்களால் தான் முடியும். அது என்ன நிலை என்பதை பகவான் இதில் சொல்கின்றார். கொஞ்சம் இதை ஆரம்பத்தை பார்ப்போம், அப்புறம் இதனுடைய விளக்கத்தை பின்பு இன்னும் நாளைக்கு கூட தெளிவாக பார்ப்போம். இதை பார்ப்போம் முதலில். ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. அர்ஜுனன் ஒன்றும் நைஷ்கர்மியம் பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை. அப்படி தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசின்னு தான் சொன்னான். என்னை ஏன் இந்த கோரமான கர்மங்களை எல்லாம் செய்வதற்கு தூண்டுகின்றாய்? பட் இந்த குழப்பங்களெல்லாம் எங்கிருந்து வருகின்றன? ஏற்கனவே நிறைய விஷயங்கள் கேட்டு வைத்திருப்போமோ இல்லையா? அப்படி அதெல்லாம் என்னாகும், குழப்பத்தை கொடுக்கும். ஸோ பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ இவனுக்கு இந்த நைஷ்கர்மியங்கிற நிலையெல்லாம் அர்ஜுனனுக்கு இருக்கு. என்ன பகவானே சொல்கிறாரா இல்லையா? சிதப்பிரஜ்ஞ லட்சணத்திலாம் சொல்கிறாரா இல்லையா? அதையெல்லாம் கேட்டு அர்ஜுனனுக்கு குழப்பம் இருக்குங்கிறதால நைஷ்கர்மியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்கின்றார். முதல்ல ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷக அஷ்ணுதே. புருஷக அப்படின்னா எந்த ஒரு மனிதனாலும். நைஷ்கர்மியம் என்றால் கர்மமற்ற நிலை. கர்மமற்றங்கிறத காட்டிலும் கர்மம் கடந்த நிலை. அப்படி கர்மங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நிலை இருக்கின்றது. அதை என்ன பண்ண முடியாது, எல்லோராலும் அடைய முடியாது. எப்படி அடைய முடியாதுன்னு சொல்கின்றார். ந கர்மணாம் அனாரம்ப கர்மணாம் ந அனாரம்பாத். அனாரம்பாத்னா ந அனுஷ்டானாத்னு ஆச்சாரியர் எழுதியிருப்பார். கர்மங்களை அனுஷ்டிக்காமல் இருப்பதன் மூலமாக, கர்மங்களை செய்யாமல் இருப்பதால் எதை அடைய முடியாது? நைஷ்கர்மியம் என்கின்ற நிலையை அடைய முடியாது. புரியுறதா உங்களுக்கு? நைஷ்கர்மியம் உயர்ந்த ஞான நிலை, ஆத்ம ஞானம். ஞானத்தை, உயர்ந்த ஞானத்தை, ஆத்ம சாட்சா்காரத்தை ஒவ்வொரு மனிதனும் தனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை செய்யாமல் இருப்பதாலோ அல்லது புதிய கர்மங்களை துவங்காமல் இருப்பதாலோ, அப்படி ஏற்கனவே விதிக்கப்பட்டதும் செய்யணும்.
நாட் பிகினிங் நியூ கர்மாஸ். நமக்கு புது புது கர்மங்களும் வந்து கொண்டே இருக்கும். அதையும் செய்யாமல் இருப்பதாலோ இல்லை. கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷம். இது ஒன்றை எடுத்தா அப்படி. ரெண்டாவது என்ன சொல்றார்? நச்ச சந்நியசனா தேவ. அப்படி எல்லா கர்மங்களையும் விடுவதாலும் நைஷ்கர்மிய நிலையை அடைய முடியாது. அப்படி ஆங்கிலத்தில் சொன்னோன்னா தெளிவாக, பை நாட் பர்ஃபார்மிங் ஒன்ஸ் ஒன் டியூட்டிஸ் ஒன் கெனாட் ரீச் தி ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன்லெஸ்னஸ். கர்மங்களை செய்யாமல் இருப்பதன் மூலமாகவும் அடைய முடியாது. எல்லாவற்றையும் துறப்பதாலும் நச்ச சந்நியசனாதேவ. ஜஸ்ட் செய்யக்கூடிய கர்மங்களில் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டோன்னாலும் சந்நியசனாதேவ நைஷ்கர்மியம் அஷ்ணுதே. ரெண்டும் சொல்லிட்டார். அப்போ என்ன பண்ணணும்? கர்மங்களை துவங்க வேண்டும், செய்ய வேண்டும்னு அர்த்தம். கர்மங்களை ஒரு பொழுதும் விடக்கூடாது. அப்படி இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அந்த நைஷ்கரியம்ங்கிறது, அர்ஜுனா உனக்கு நான் ஒரு சூக்ஷ்மத்தை சொல்கின்றேன். ஒரு செயலை செய்வதாலோ அல்லது ஒரு செயலை செய்யாமல் இருப்பதாலோ நைஷ்கர்மிய நிலையை அடைய முடியாது. இதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செயலை செய்வதாலோ ஒரு செயலை செய்யாமல் இருப்பதாலோ நைஷ்கர்மிய நிலையை, ஞான நிலையை அடைய முடியாது. ஏனென்றால் அந்த ஞானம் என்பது கர்மத்தோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. அது அஞ்ஞானம் இருக்கின்ற வரைக்கும் தான் சம்பந்தப்பட்டதாகவே தெரிகின்றது. அப்படி செயல் செய்வதற்கும் செயல் செய்யாமல் இருப்பதற்கும் ஞானத்திற்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. இப்போ இந்த உலகத்தில் ஞானத்தை அடைந்தவர்கள் எவ்வளோ பேர், குருநாதர், சுவாமி சின்மயானந்தர் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி இருந்தவர்களெல்லாம் கர்மத்தை செய்து கொண்டே இருந்தார்கள் கடைசி வரைக்கும். பகவானே அந்த உதாரணங்களை எல்லாம் சொல்ல போறாரு. கர்மங்களை செய்யாமல் எத்தனையோ ஞானிகள் கூட இருந்திருக்கின்றார்கள். ஒரு கர்மத்திலும் ஈடுபடாமல் அப்படியே இருந்திருக்கிறார்கள். அதனால் ஞானம் என்பது கர்மத்தை செய்வதாலோ கர்மத்தை செய்யாமல் இருப்பதாலோ அதற்கும் ஞானத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அது ஞானியினுடைய விருப்பம். இது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த நைஷ்கர்மியங்கிற நிலை என்ன, அது எப்படி அடையப்படுகின்றது, அதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அப்போ நிஷ்கர்ம நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ஜுன் நினைக்கிறான், ஒரு கர்மத்தை செய்யாமல் ஆரம்பிக்காமல் இருந்தோம் என்றால், ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கர்மம் வர்றது. இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு யுத்தம் வந்திருக்கா இல்லையா, அது அவனுக்கு ந கர்மணாம் அனாரம்பாத். இந்த யுத்தத்தை செய்யாமல் இருந்து விட்டோம் என்றால் நைஷ்கர்மியத்தை அடைந்து விடலாம் நினைக்கின்றான். ரெண்டாவது என்ன நினைக்கிறார்? ஏற்கனவே செய்துட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுடுவோம், பழைய கர்மங்களையும் விட்டுடுவோம், புதுசாக எதையும் ஆரம்பிக்காமல் இருந்த கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா வி வில் பிகம் ஆலச, சோம்பேறிகளாகத்தான் மாறுவோமே தவிர ஒரு சொசைட்டியே அப்படி ஆகிடும். அப்படி ஒரு சொசைட்டியே என்ன ஆகிடும்? எல்லாரும் சன்னியாசம் எடுத்துக்குங்கன்னா என்ன ஆகிடும்? என்ன ஆகும்? எல்லாரும் சோம்பேறிகளாகி விடுவார்கள். அப்போ கடைசியில் என்ன இருக்கும்? நைஷ்கர்மிய நிலைங்கிறது ஏதோ சோம்பேறிகள் அடையக்கூடிய நிலை ஆகிடும். அப்படின்னு நான் புதுசாக ஒன்றும் செய்ய மாட்டேன், ஏற்கனவே செய்யக்கூடிய கர்மங்களையும் நான் விட்டுட போகிறேன், இப்படி நினைச்சு இதுதான் சந்நியாசம் என்று நினைத்து கொண்டால் என்ன ஆகும்? இது நைஷ்கர்மியம் கிடையாது. அப்போ அந்த செயலற்ற நிலையை எப்படி அடைய முடியும்? நைஷ்கர்மியம் என்றால் என்ன? ஆச்சாரியர் இதை பாஷ்யங்களில் ரொம்ப நுணுக்கமாக கொடுத்துருக்கிறார். அதை உங்களுக்கு புரிய வேண்டும்ங்கிறதுக்காக கொஞ்சம் விளக்கி நான் சொல்கின்றேன். ஒவ்வொரு மனிதனும் இப்போ ஆரம்பத்திலிருந்து பார்ப்போம். மனிதர்களாகிய நாம் எல்லோரும் உடலாலோ மனதினாலோ அல்லது வாக்கினாலோ ஏதாவது கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றோமா இல்லையா? அப்படி ஒன்றா உடலால் செய்கின்றோம், இல்லைன்னா உடல் செய்யலைன்னா மனம் என்ன ஆகுது? ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கின்றது. இப்போ என்னுடைய கர்மம் என்ன? வாக்கினால் ஒரு கர்மத்தை செய்து கொண்டே இருக்கின்றோம், ஏதாவது கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். இப்போ இவ்வளவு கர்மங்களை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோமே, இந்த கர்மங்களை இதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கிறது இல்லை. எல்லாரும் செய்கிறார்கள், நாமும் செய்கின்றோம் நினைக்கின்றோம். இத்தனை கர்மங்களையும் செய்வதனுடைய நோக்கம் என்ன? அப்படி எதற்காக மனிதன் உடலினால் மனதினால் வாக்கினால் கர்மங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றன? கர்மமே செய்யாமல் இருக்கிற காலையில் எழுந்து ஏன் எல்லாரும் ஏன் ஓடுகின்றோம்? வி ஆல் ரன், வி ஒர்க். எல்லாரும் கர்மங்களை செய்கின்றோம். எதற்காக செய்கின்றோம்? யத்யத் கர்ம குருதே தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம்னு ரொம்ப அழகாக சொல்வார்கள்.
யத்யத் கர்ம குருதே அப்படி. மனிதன் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் செய்கின்றானோ தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம் அப்படி. ஏன் செய்கின்றோம்? கர்மங்களை செய்வதனுடைய நோக்கம் என்ன என்றால், அந்த கர்மங்களை செய்வதற்கு மனிதனுக்கு என்ன இருக்கின்றது? ஆசைகள் என்று ஒன்று இருக்கின்றது அப்படி. பிகாஸ் டிசைர்ஸ் தே ப்ராம்ப்ட் அஸ் டு டூ சம் ஆக்டிவிட்டீஸ். இப்படி தான் படிப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும். காமம் இல்லாமல், ஆசைகள் இல்லாமல் என்ன ஆகாது? எந்த ஒரு கர்மங்களும் சாதாரணமாக அஞ்ஞான நிலையில் இருக்கும் பொழுது ஆசைகள் இல்லாமல் கர்மங்கள் வராது. அப்போ மனிதர்களுக்கு இங்கே இருக்கிற எவ்வளவோ ஆசைகள் இருக்கின்றது. ஒரு ஆசை இல்லை, ரெண்டு ஆசை இல்லை. த்ரோட் இஸ் லைஃப் மேன் என்டர்டைன் சோ மெனி டிசைர்ஸ். எவ்வளவோ ஆசைகள் மனிதனுடைய மனதில் தோன்றுகின்றது. சரி, கர்மத்தினுடைய நோக்கம் காமம்னு சொல்லிட்டோம், ஆசைன்னு சொல்லிட்டோம். அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக மனிதன் எவ்வளவோ கர்மங்களை செய்கின்றான், பல்வேறு கர்மங்களை செய்கின்றான். இத்தனை கர்மங்களையும் மனிதன் எதற்காக செய்கின்றான்? அந்த ஆசை நிறைவேறப்பட்டால் என்ன நேர்கின்றது? when desire is fulfilled. சரி, இவ்வளோ கர்மங்களை செய்கின்றோம், அப்போ எதற்காக செய்கின்றோம்? அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக. ஆசையை ஏன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம் அப்படின்னா, எனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இந்த ஆசைகள் பூர்த்தியானால் தான் என்ன ஆகுது? ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட், ஐ எம் ஹாப்பி. அப்படி when there is a desire, you perform some karma. ஒரு ஆசை இருக்கின்றது, கர்மத்தை செய்கின்றோம், உடனே அந்த கர்மம் நமக்கு என்ன கொடுக்கின்றது? அந்த கர்மத்தினுடைய பலனை கொடுக்கின்றது. அந்த கர்மத்தினுடைய பலன் எந்த வடிவாக இருக்கின்றது? சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கின்றது. அப்ப கர்மத்தினுடைய நோக்கம் காமமானால், ஆசைகளானால், எல்லா ஆசைகளுடைய நோக்கம் என்ன? ஆசைகளுடைய நோக்கம் இறுதியில் என்ன ஆகணும்? சந்தோஷம் வேண்டும்ங்கிறதுக்காக தான். பட் இங்கே அறியாமை எங்கிருந்து வருகின்றது? மனிதன் என்ன நினைக்கின்றான்? தன்னுடைய அறியாமையில் இந்த ஆசைகளை பூர்த்தி செய்தால் சந்தோஷம்தான் அவனுக்கு வேண்டும். ஆனால் அவன் என்ன நினைக்கின்றான்? தான் தேடக்கூடிய சந்தோஷம் எல்லாம் தனக்கு வெளியில் இருக்கின்றது, விஷயங்களில் இருக்கின்றது என்று நினைக்கின்றான். சரி, எல்லாருக்கும் சந்தோஷம்தான் வேண்டும். இப்போ யாராவது துக்கப்படணும்னு வந்து உட்கார்ந்துருக்கிறீர்களா அப்படின்னு, இன்னொரு சந்தோஷமான செய்தி 7:45 முடிச்சிடுவேன். இது கேட்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கின்றது. அப்படி அப்போ யாருமே எந்த ஒரு கர்மத்தையும் துக்கப்படுவதற்காக செய்யலை. அப்படி ஆசைகள் எல்லாம் எதற்கு பூர்த்தி செய்கின்றோம்? சந்தோஷத்தை அடைவதற்காகத்தான் ஆசைகளை பூர்த்தி செய்கின்றோம். எனக்கு என்ன தேவை? சந்தோஷம் வேண்டும் என்று. ஆனால் என்ன, அந்த சந்தோஷத்தை எங்கே தேடுகின்றோம்? நமக்கு வெளியில் தேடுகின்றோம். சில நேரங்களில் நமக்கு பிரத்யட்சமான அனுபவம் என்ன? ஒரு ஆசை ஒரு விஷயங்களின் மூலமாக நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக எனக்கு சந்தோஷம் கிடைக்கின்றதுங்கிறது எனக்கு தெரிகின்றது. பிரத்யக்ஷ பிரமாணம் அது. இன்னும் வெளியில் ஒரு ஆசையை பூர்த்தி செய்த உடனே என்ன ஆகுது? உடனடியாக என்ன கிடைக்கின்றது? உடனடியாக சந்தோஷத்தை கிடைக்கின்றது. ஆனால் உடனடியாக கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் தற்காலிகமாக அது மனிதனை திருப்தி செய்கின்றதே தவிர, அது நிரந்தரமாக மீண்டும் ஒரு வெறுமையை அது விட்டு சென்று விடுகின்றது. அப்படி அதனால்தான் மனிதன் என்ன செய்கின்றான்? இந்த ஆசைக்காக கர்மங்களை எல்லாம் செய்கின்ற, சந்தோஷத்தை கொடுக்கும்னு தெரியறது. அவனுடைய நம்பிக்கை அவ்வளோ ஆழமாக இருக்கின்றது. சந்தோஷங்கிறது வெளியில் தான் இருக்கின்றது அப்படி. ஆனால் ஒரு முறை அந்த சந்தோஷத்தை அனுபவித்த பிறகு என்ன, அது நிரந்தரமாக இல்லை. உடனே என்ன பண்ணுறான்? அவனுக்கு திருப்தி இல்லாமல் போயிடுறது. அதை அனுபவிச்ச உடனே என்ன ஆகிடுறது? திருப்தி இல்லாமல் போனோடனே திருப்பி என்ன ஆகுது? ஹி என்டர்டைன்ஸ் அனதர் டிசைர். உடனே இன்னொரு ஆசைக்கு தாவிடுறான். திருப்பி அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எங்கே போகின்றான்? இப்படி தன்னுடைய சந்தோஷத்திற்காக மனிதன் எங்கே? வெளியில் தேடிக்கொண்டே இருக்கின்றான். புரியுறது அவங்களுக்கு? இந்த நைஷ்கர்மியம்னா என்னன்னு மெதுவாக போகும் பாருங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சந்தோஷத்திற்காக ஒரு ஆசையை ஏற்படுத்தி கொண்டு அவன் கர்மத்தை செய்யும் பொழுது, அடுத்த கர்மங்களுக்கு செய்யும் ஒவ்வொரு கர்மங்களும் அவனுடைய மனதில் வாசனைகளாக இருக்கின்றது. இப்போ நாம் ஏன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிறவியை நாம் எடுத்திருக்கின்றோம்? ஏற்கனவே என்னென்ன வாசனைகள் இருக்கின்றதோ அதுதான் ஆசைகளாக வெளிப்படுகின்றது. ரெண்டு விஷயம். மனிதர்களுடைய ஆசைகள் தான் வாசனைகளாக மாறுகின்றது. ரெண்டாவது, ஏற்கனவே என்ன வாசனை இருக்கின்றதோ அதுதான் ஆசையாக வெளிப்படுகின்றது. உங்களுக்கு கீதை படிக்கணுங்கிற வாசனை இல்லைன்னு இந்த பக்கம் வரமாட்டீர்கள். அப்படி அது வாசனையாக மாறுகின்றது.
அப்போ ஆசையை காட்டிலும் எது நுட்பமானது? வாசனைகள் நுட்பமானது. புரியுறதா? இப்போ கர்மத்திற்கு எது காரணம்? கர்மத்திற்கு ஆசை காரணம். அதனால் கர்மத்தை காட்டிலும் எது நுட்பமானது? மனிதர்களுடைய ஆசைகள் நுட்பமானது. இந்த ஆசைகளுக்கு எது காரணமாக இருக்கின்றது? எல்லாம் வாசனைகள் காரணமாக இருக்கின்றது. அப்போ கர்மத்தினுடைய மூலம் காமம் என்றால் காமத்திற்கு எது மூலமாக இருக்கிறது? வாசனைகள் மூலமாக இருக்கின்றது. இப்போ அடுத்த கேள்வி கேட்கின்றோம், இந்த வாசனைகளுக்கெல்லாம் எது மூலம்? மனிதனுக்கு எதனால் இந்த உலக வாசனைகள் வழிகின்றது? மனிதன் எதனால் சந்தோஷத்தை வெளியில் தேடுகின்றன? அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன என்றால் அஞ்ஞானம். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்கிறது? இன்ஹரண்ட்லி என்ன இருக்கிறது? தெர் இஸ் அன் இக்னோரன்ஸ். சகஜமாக என்ன இருக்கின்றது? இந்த அவித்யாங்கிறது என்ன இருக்குது? ரொம்ப சகஜமாக, ரொம்ப சாதாரணமாக இருக்குன்னு சொல்றாரு. ஒரு அஞ்ஞானம் இருக்கின்றது. இப்போ ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பாருங்கள். கர்மம், கர்மத்தை காட்டிலும் சூக்ஷ்மமானது காமம், ஆசை, ஆசையை காட்டிலும் சூக்ஷ்மமானது அந்த ஆசைகள் விட்டு செல்லக்கூடிய வாசனைகள், அந்த வாசனைகளை காட்டிலும் எது சூக்ஷ்மமானது? எது சூக்ஷ்மமானது என்றால் மனிதனுடைய அறியாமை. அதனால எல்லா கர்மங்களுக்குமே காரணம் என்றால் தி பிரைமரி காஸ், செகண்டரி காஸ்ன்னு சொல்வார்கள். முதல் காரணம் அஞ்ஞானம், இரண்டாவது காரணம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள். அப்ப எது வரைக்கும் இந்த அறியாமையும் வாசனைகளும் இருக்கின்றதோ அது வரைக்கும் என்ன இருக்கும்? ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷத்தை அடைவதற்கு எங்கே சென்று கொண்டே இருப்போம்? வெளியில் விஷயங்களை நாடி சென்று கொண்டே இருப்போம். அதனால தான் உபநிடதங்கள் சொல்லும் பொழுது அவித்யா, கர்ம, காமன் மூன்றை தான் சொல்றார்கள். ஒன்று சேர்த்துக்கணும், அவித்யா, வாசனா, ஏன்னா காம, கர்ம நாளைடுறது. அவித்யா, அந்த அவித்யிலிருந்து வாசனைகள், அந்த வாசனைகளிலிருந்து என்ன பண்ணுறது? ஆசைகள், ஆசைகளிலிருந்து என்ன ஆறுது? கர்மம் அப்படின்னு. இதையெல்லாம் இவ்வளவு மூட்டை இருக்கு உள்ள. அப்போ கர்மம்னா என்ன புரியுறதா? இப்போ கடைசியில் கர்மம்னு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? கர்ம இஸ் ஈக்குவல் டு இக்னோரன்ஸ். கர்மம்னா என்ன ஆகிடும்? கர்மம்ங்கிறது அறிய, அதுதானே மூல காரணம். இப்போ நைஷ்கர்மியம்னா என்ன அர்த்தம்? நைஷ்கர்மியம்னு செயல் செய்யாமல் இருப்பதில்லை அப்படின்னு. எ ஸ்டேட் ஆஃப் டிசைர்லெஸ்னஸ், எ ஸ்டேட் ஆஃப் வாசனாலெஸ்னஸ், எ ஸ்டேட் ஆஃப் இக்னோரன்ஸ்லெஸ்னஸ் அப்படின்னு. நைஷ்கர்மியம் என்றால் ஆசைகள் அற்ற நிலை, வாசனைகளே இல்லாத நிலை, அப்படி அறியாமையே இல்லாத நிலை. அது செயல்கள் செய்யாமல் இருக்கிறது கிடையாது அப்படி. அப்போ நைஷ்கர்மியம் என்பது உள்ளத்தில் என்ன கிடையாது? எந்த ஒரு வாசனைகளும் இல்லை, லோக வாசனைகள் இல்லை, எந்த வாசனையும் இல்லை. அந்த வாசனைகளிலிருந்து தோன்றக்கூடிய எந்த ஆசைகளும் இல்லை. அதனால் ஒரு ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், அதனால் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று நிர்பந்தமாக செய்ய வேண்டிய, கர்மம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பகவான் அதானே சொல்கிறார், 3 லோகத்தில் நானும் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றேன், ஆனால் கர்மத்தை செய்வதால் அடைவதற்கும் ஒன்று இல்லை, இழப்பதற்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். இப்போ ஞானிகள் கர்மத்தை செய்யும் பொழுது ஏதோ அடையணுங்கிறதுக்காக செய்யலை, அப்படி அது செய்ய வேண்டிய கடமைங்கிறதுக்காக செய்தார்கள். அப்போ நைஷ்கர்மியங்கிறது ஒரு செயலை செய்வதோ செயல் செய்யாமல் இருப்பதோ கிடையாது. அது கிடையாது. செயல் செய்யாமலும் இருக்கலாம், செயலை செய்தால். செயலை செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன ஆகாது? அவர்கள் செயல் புரிந்தாலும் அந்த செயல்கள் வாசனைகளாக ஞானிகளுக்கு மாறாது. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் முழுமையாக அறியாமை என்பது நீங்கிவிட்டது. இட் இஸ் த ஸ்டேட் வேர் தெர் இஸ் நோ இக்னோரன்ஸ். இப்போ இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல், இந்த வாசனைகளை போக்கிக் கொள்ளாமல், அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கிக் கொள்ளாமல் வெறும் சந்நியாசத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் என்னாகும்னா ஒன்லி அவர் இக்னோரன்ஸ் இஸ் ஸ்ட்ரென்தன்டு மோர். அப்படி நம்மளுடைய அறியாமை என்னாகும்? நம்மளுடைய அறியாமை முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமாகும். ஈஷாவாஸ்யோபனிஷம் தான் ரொம்ப சொல்லும், அந்தந்தம பிரவிசந்தின்னா இன்னொருத்தன் உபாசனை பண்ணுறவன் அதை காட்டிலும் இருளில் போய் கர்மத்தை செய்கிறவன் இருளில் அடைவான்னு சொல்கிறது. உபாசனையை செய்யக்கூடியவன் அதை காட்டிலும் இருளில் போய் அடைவான்னு படிச்சிருக்கிறோமா இல்லையா அப்படின்னு.
அப்போ இல்லற வாழ்க்கை இருள் என்றால் சந்நியாசம் அதை காட்டிலும் இருளில் கொண்டு போய் விடும் அப்படி. அதனால் ஞானம் என்பது இல்லற வாழ்க்கையை சந்நியாச வாழ்க்கையை ஆதாரமாக கொண்டதில்லை. உள்ள என்ன இருக்கணும்? அஞ்ஞானம் என்பது போக வேண்டும். சரி, இந்த அஞ்ஞானங்கள் எல்லாம் எங்கே? அது கர்மத்தோடு சம்பந்தப்பட்டு இருப்பதால் அந்த அஞ்ஞானத்தை போக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும். அதனால தான் என்ன கர்மணாம் அனாரம்பாத், கர்மத்தை துவங்காமல் எதை அடைய முடியாது? உன்னுடைய அறியாமையை போக்கிக் கொள்ள முடியாது. கர்மத்தை விடுவதாலே என்ன ஆகாது? அறியாமை போகாது. அதனால் நைஷ்கர்மியம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அது செயலற்ற நிலைன்னு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். நைஷ்கர்மியம் என்பது என்ன? அறியாமை அற்ற நிலை. அது அறியாமை இல்லாதது. இதுதான் லட்சியம். இதுதான் நாம் அடைய வேண்டிய மனிதர்களுடைய புருஷார்த்தத்திலேயே உயர்ந்த புருஷார்த்தம். என்ன? எல்லா அறியாமைகளையும் முற்றிலும் நீங்க பெற வேண்டும். அடுத்து கர்மங்களை என்ன செய்ய? இந்த அறியாமையை போக்கிக் கொள்வதற்காக நாம் கர்மங்களை படிப்படியாக செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக போகும். எப்படி செய்ய வேண்டும்? இப்போ பகவான் சொல்ல போகிறார். அது என்னங்கிறது நாளைக்கு பார்ப்போம். ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ நைஷ்கர்மியம்னா புரியறதா இல்லையா உங்களுக்கு? என்னன்னு அதுதான் அஜ்ஞானமற்ற நிலை. அது ஒரு மனிதன் அஜ்ஞானத்தில் இருக்கும்போது எதை விடக்கூடாது? கர்மங்களை விடக்கூடாது. விடக்கூடாது. கர்மங்களை செய்ய வேண்டும். அந்த கர்மங்களை அஜ்ஞானத்தை விடுவதற்கு அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அதை நாளைக்கு இன்னும் விளக்கமாக பார்ப்போம். நேராக உட்காருங்க. இறைவனுடைய நாமத்தை ஒரு நிமிஷம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः.